தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. எதற்கெல்லாம் தடை, பொதுமக்கள் கையில் எவ்வளவு பணம் எடுத்து செல்லலாம் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. பொதுமக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் மாநில அரசு தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் செயல்படும். அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் பறக்கும் படையாக செயல்படுவார்கள். புதிய நலத்திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு செலவில் அரசியல் விளம்பரங்கள் வெளியிடவும் அனுமதி மறுக்கப்பட்டு முதலமைச்சர், அமைச்சர்களின் புகைப்படங்கள் உள்ள விளம்பரங்கள் அகற்றப்படும். அரசு வாகனங்கள், அரசு ஊழியர்களை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தடை விதிக்கப்படும். அரசு கட்டடங்களில் உள்ள எம்எல்ஏ அலுவலகங்களில் தொகுதி சார்ந்த பணிகள் நடைபெறும். அரசியல் பணி நடைபெறாது. தேர்தலில் முறைகேடு, வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில் பறக்கும் படையினர் சோதனையை மேற்கொள்வார்கள். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் கையில் உரிய ஆவணங்கள் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், பரிசு பொருட்கள் எடுத்து செல்லும் போது அதற்கான உரிய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும். 10,000 ரூபாய்க்கும் அதிகமான பரிசு பொருட்களை எடுத்து சென்றால் அது பறிமுதல் செய்யப்படும். இந்த பொருட்கள் அரசியல் கட்சி வேட்பாளர்களுடன் தொடர்பில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்கள், உரிய விளக்கம் கொடுத்தால் மீண்டும் ஒப்படைக்கப்படும். வேட்பாளர் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவு செய்ய அனுமதி அளிக்கப்படும். மேலும் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்களுக்கு காவல்துறையின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி அருகே 100 மீட்டர் வரை பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்படும். பறக்கும் படை, வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு செலவு வரம்பை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.